அதுக்கு மிகப்பெரிய ஒரு லிசன் கற்றுக் கொடுத்தது யோகி பாபுன்னு சொல்லலாமா? நீங்கள் அவரை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்டர்வியூ வேணாம் எனக்கு. சினிமான்றது பல நட்சத்திரங்கள் இருக்காங்க. நீங்கள் யோகி பாபு தான் சினிமா நினச்சிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன், நான் அவரை பற்றி பேசவே விரும்பல. எனக்கு இஷ்டமே இல்லை பிரதர். வனிதா கூட நான் இன்னும் சொன்னால் யோகி பாபுவோட பெட்டர்னு சொல்லுவேன். 7 மணின்னா 6 மணிக்கு இருக்காங்க வனிதா. எங்கள் யோகி பாபு 6 மணின்னா 11 மணிக்கு வராரு. எங்கே நீங்கள் தொழில் பக்தின்னு பேசுவீங்க? தொழில் பக்தி தெய்வ பக்தின்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றக்கூடாது. சம்பள பாக்கின்னா ஏன் வரப்போங்க? அவர்லாம் காசை வாங்கிட்டு தாங்க ஷூட்டிங்கே வருவார். ஒரு பெரிய ஹீரோவை வச்ச ஒரு டேரக்டர் டப்பிங்கு வரேன்னு சொல்லி டப்பிங் தேட்டர் போட்டாங்க. ஆனால் அவர் ஷூட்டிங்கில் சிதம்பரத்தில் இருக்கார். இவங்க எல்லாம் டப்பிங் தேட்டரில் உட்காந்துருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி நான் இனிமேல் படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கேன்னா அதை மாதிரி யோகி பாபு யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்க அவரெல்லாம் ஒரு முடிவு எடுத்து பண்ணணும். இதே சூப்பர் ஸ்டார் படத்தில் போய் பண்ணுவாரா யோகி பாபு? அவரால் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு சார்? அவரால் நஷ்டன்றதை விட்டுருவோம் சார். முதல் நாள் அவரால் நிம்மதி போச்சு. ஒரு பெண்கள் தயாரிப்பாளர் வந்து துரத்தி அமைச்சு ஒரு முதல் நபரை யோகி பாபு சொல்லலாம். சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கமான. இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கள் அண்ட் ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அண்ட் இப்படி பல அவதாரம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம இவர் எதற்காக நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, கடைசி தோட்டா ஒரு ட்ரைலர் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட டீட்டெயிலிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணே. எப்படி போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம்? நல்லா போயிட்டுருக்கு சார். ஓகே. ஸோ நான் ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஹாரிஸ் ஜெயராஜும் நானும் வந்து ஒரே இடத்துலேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அவரோட லெவலுன்றது ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ரீசன்னால இந்தளவுக்கு ஒரு ஐ மீன் மியூசிக் டைரக்டர்ன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு ப்ரொடக்ஷனில் இறங்குற லெவலுக்கு? நான் சொன்னேன், ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஃபேமிலி தான் பார்த்துக்கிறாங்க. மியூசிக் தான் நம்மளுக்கு மெயின் ஜானர். ரெண்டாவது ஹாரிஸ் சார் வந்து என்னோட ரொம்ப சீனியர். அவர் நாங்கள் ஒரே பட்டறையில் இருந்தாலும் நான் அவர் வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் சீனியர் எனக்கு. நான் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் அவர் வெளியில் வந்து ரகுமான் சாருக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதனால் பட் நாட் டூ லேட். நான் சின்ன பையன்றதுனால மேபி இன்னும் ஒரு 5 இயர்ஸில் என்னோட ஒரு படங்கள் ஒரு 20-30 மூவிஸ் நான் பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு படங்கள் வந்துட்டுருக்கு. அதனால் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவர் முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி சேர்ந்துட்டார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் உண்டி இல்லை, நானும் வித்யாசாகர் சார் அவர் 1976லேருந்தே இருக்கார். நாங்கள் 3 பேருமே அவர்கிட்ட இந்த சங்கர் கணேஷ் சார்கிட்டேருந்து வந்தவங்க தான். அதனால் மேபி என்னோடய அடுத்த படங்கள் மூலிமா உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஒரு பெஸ்ட் மியூசிக்கல் ஜர்னி நீங்கள் பார்க்கலாம். ஓகே. லோக்கல் சரக்கு. ஓகே. இந்த படம் உங்களுக்கு கொடுத்த அனுபவம் எந்த அளவுக்கு பாதிப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது? பாதிப்புன்றதை விட லெசன் தான் நம்மளுக்கு. ஓகே. அதுக்கு மிகப்பெரிய ஒரு லெசன் கற்றுக் கொடுத்தது யோகி பாபுன்னு சொல்லலாமா? நீங்கள் அவரை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்டர்வியூ வேணாம் எனக்கு. ஏன்னா சினிமான்றது பல நட்சத்திரங்கள் இருக்காங்க. நீங்கள் யோகி பாபு தான் சினிமா நினச்சிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன், நான் அவரை பற்றி பேசவே விரும்பல. எனக்கு இஷ்டமே இல்லை பிரதர். இல்லை பிரதர், ஆக்சுவலாக யோகி பாபு இல்லை நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிட்ருக்கோம் சார் அப்படின்னீங்க. என்னை பற்றியே பேச மாட்டேன்றீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோகி பாபுன்றீங்க. இல்லை சார், நான் உங்களை பற்றி பேசுகிறேன் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு மியூசிக் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் யோகி பாபு இன்டெரக்டாக ப்ரொமோட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஓப்பனாக கேட்குறேன். இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நான் என்னென்ன உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒரு விஷயம் இல்லை. கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் அவரை பற்றியே கேட்கும்போது என்ன ஆகுனா, அவர் தான் சினிமான்னு இல்லை ஒருவேளை பயப்படுறீங்களா அவரை பற்றி? என்ன பயம்? அவர் வந்து அவரை பற்றி நான் ஏற்கனவே நான் நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கு பேசணும்னு கேட்குற முதல்ல அவரை பற்றி நான் ஏன் பேசணும்? அவர் தான் சினிமாவா? சினிமான்றது அவதா? எப்போ பார்த்தா யோகி பாபு ஏன் என் படத்தை எவ்வளோ நடிகர் நடிச்சிருக்கேன், சாம்ஸ் நடிச்சிருக்கா, அவரை பற்றி கேட்க மாட்டேன்றீங்க. வையாபுரம் நடிச்சிருக்கா, அவரை பற்றி பேச மாட்டேன்றீங்க. வனிதாவை பற்றி பேச மாட்டேன்றீங்க. ஸ்ரீயை பற்றி பேச மாட்டேன்றீங்க. ஏன் அவங்களாம் என் படம் நடிக்கலையா? வனிதா அவர்களும் உங்களோட ப்ரொமோஷனுக்கு வரது கிடையாது. சரிங்க சார். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோகி பாபும் வரதில்லை. இவங்க 2 பேருமே ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மூவிக்கு போகிறாங்க. இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, வனிதா அவர்கள் வந்து இன்னும் நான் ஆடியோ லான்ச்சே வைக்கல. நான் பேசிக் ப்ரமோஷன்ஸ் கூப்பிட்டா வரல, விட்டுடுங்க. நான் இன்னும் மெயின் ஆடியோ லான்ச் வைக்கல. அன்றைக்கி நான் சந்திக்கிறேன் அதை பற்றி. ஒருவேளை அன்றைக்கி கூப்பிட்டு வந்தாலும் வரலாம், எனக்கு தெரியாது. ஆனால் யோகி பாபு சார் வந்து நான் கிட்டத்தட்ட 7 ஆடியோ லான்ச் வச்சேன். நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது வனிதாவையும் யோகி பாபையும். வனிதா கூட நான் இன்னும் சொன்னால் யோகி பாபுவோட பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா தொழில் பக்தி உண்டுன்னு. இந்த சும்மா வந்து குங்குமம் போட்டுக்கிட்டு வியூ வீட்டுலாம் தொழில் பக்தி கிடையாது. தொழில் பக்தி அர்த்தம் வேறு. எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சுவாமியை பார்த்து வேண்டெல்லாம் தொழில் பக்தியா? கிடையவே கிடையாது. 7 மணின்னா 6 மணிக்கு இருக்காங்க வனிதா. எங்கள் யோகி பாபு 6 மணின்னா 11 மணிக்கு வராரு. எங்கே நீங்கள் தொழில் பக்தின்னு பேசுவீங்க?
வாயை கலர்றீங்க நீங்கள் சும்மா அதே பேச. நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு இல்ல சார், இருக்கேன், அடுத்த படம் வேலை பார்க்குறேன். இல்ல. நீங்கள் யோகி பாபு ஒண்டி வச்சுக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு நான் வந்து யோகி பாபு என்னமோ பெரிய ஒரு மனிதர் மாதிரியும் இல்ல பெரிய மனிதர் பெரிய அப்படி நான் சொல்ல வரல. சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே திறமைசாலிகள், எல்லாருமே வந்து சாதிக்கணும் வந்திருக்கவங்க தான். அது நாட் ஃபார் யோகி பாபு, எல்லாருமே சரி. இன்றைக்கி இருக்க கூட நீங்கள் வந்து வையாபுரி வந்து அந்த காலத்துலேருந்து இருக்காரு, இன்னி வரைக்கும் நடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் என் படத்தில் 2 படத்தில் கம்பல்சரியாக இருக்கார். சரி சார், நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க, அதனால் நான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். எதற்காக அப்படின்னா, நான் இன்கேஸ் நீங்கள் பட்ட அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வர புது தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி ஒரு இன்னலுக்கு ஈடாக மாட்டாங்களே. ஸோ அந்த ஒரு கருத்தை முன் வச்சு தான் நான் வந்து இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, இதுக்கு நீங்கள் ப்ராப்பர் பதில் சொன்னீங்க அப்படின்னா இப்போ பின்னாடி வர தயாரிப்பாளருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு டேரக்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவங்க பட மாட்டாங்க இல்லையா, பட்டு தெரிஞ்சுக்கிறத விட கொஞ்சம் படுறதுக்கு முன்னாடி அவங்களை காப்பாற்றலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல் படத்தில் நான் அனுபவிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு 2 வருஷம் வேஸ்ட்டாக போனது அவரால் தான். சரிங்களா, 1 வருஷம் டேட்ஸ் கிடைக்காம போச்சு. ஒரு 7-8 மாதம் டப்பிங்கே வரல அவருக்கு. இது எனக்கு ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு புதுசு பழசுன்னு சொல்கிறத விட நான் அவர்கிட்ட பேசுகிறதே பாதியில் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. தொழில் பக்தி, தெய்வ பக்தின்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றக்கூடாது. ஓகேங்களா, எல்லாருமே இறைவன் நம்பிக்கையோட வாழுறாங்க. ஓகேங்களா, நான் என்ன கேட்டேன், பாதியிலே நான் இந்த படத்தை வந்து என்னோடய ஒய்ஃப்கிட்டையும் சகோதரிகிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் யோகி பாபுகிட்ட பேசிக்கோங்க, டேட்ஸ் வாங்கிட்டு சொல்லலாம். அப்படி தான் நடந்தது. நான் பேசவே இல்லை. ஏன்னா நான் பேசினா ஏதாவது ஒரு சக மனிதரை நான் எங்கேயாவது தவறாக பேசணுன்னு பயமாகிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி தவறாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சக மனிதர்கள் நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது இண்டஸ்ட்ரியில். அது பழக்கமும் இல்லை எனக்கு. நான் இப்போ வரைக்குமே நான் யோகி பாபு சாரை வந்து நான் சார் தான் கூப்பிட்டுருக்கேன். எந்த இன்டர்வியூ பாருங்கள், நான் அவர் ரெஸ்பெக்ட் இல்லாமல் கொடுப்பேன். அவர் எங்கள் படத்துக்கு என்னாச்சுன்னு கேட்டு தான் பதில் சொல்லுறேன். நானாக வாலண்டியராக வந்து நான் எங்கேயும் பேசலை. என்னாச்சுன்னு கேட்டீங்க பதில் சொல்கிறேன். எனக்கு 11:30 மணி தான் ஒரு ஷூட்டிங். வருவார் 12:30 மணி சாப்பிட்டு தான் ஃபஸ்ட் ஆகிட்டே எடுப்பார். ஆனால் ஒரு பணம் கொடுக்குது ஒரு முழு நாளுக்கு சம்பளம். வருவார் 4:30 மணிக்கு போயிடுவார். பாவம் எங்கள் டைரக்டர் அவர் பின்னாடியே உட்காந்து போயிட்டு ஷாட்டுக்கு வருவார்னு நினச்சிருப்பார். அவரும் பாவம், நாங்களும் பாவம். நான் முதல்ல வேணான்னா, யோகி பாபு சார் வேணான்னா, இருக்கிற சாம்ஸ் போதும், வையாபுரி இருக்கார், சிங்கம்புலி சார் இருக்காங்க, எவ்வளோ இவங்க வினோதினி இருக்காங்க, போதுங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பேக் இதை வச்சு இப்போ முடிச்சிடலான்னு சொன்னால் அவர் கேட்கல. அவ்வளோ கோடி வரும், இவ்வளோ கோடி வரும், இது எனக்கு மெயினாக கோடி ஆசைலாம் கிடையாது, நல்லா படம்னு ஆசை. அந்த மாதிரி வந்து வச்சுட்டு நல்லா வரும்ண்ணே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படமே எடுக்கிறீங்க, கமர்ஷியல் படமாக ஒரு காமெடியாக போகிறீங்க, ஒரு 2 நாளாக டேட் வாங்கலான்னாரு. 2 நாள் ஆச்சு, 4 6 ஆச்சு, 6 8 ஆச்சு. இதுக்கெல்லாம் நான் 8 நாள் டேட்டுக்கு நான் 2 வருஷம் காத்துட்டுறேன். இது நான் காத்துட்டுருக்கலாம், எல்லாரும் காத்துட்டுருக்கலாம். பட் வந்து என்ன சொன்னால், அவன் வீடை விற்று கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு வராங்க. அதை அவர் நினைக்கணும்ல. நம்ம இல்லைன்னா பணம் வாங்கக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு வந்து வாங்கி போனாருங்கிட்ட. முழு சம்பளமும் கொடுத்துட்டீங்களா, இல்லை பெண்டிங் நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க? நைட்டு என்கிட்ட பணம் வாங்கி தான் பரவாயில்ல, என் வீட்டம்மா கிட்ட வாங்கி பரவாயில்ல, சரி அப்படி விட்டுருப்போம். ஒரு பெண்மணி ஆஃபீஸ்க்கு வந்து எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 6 மணிக்கு மேலே காசு விடுவாங்க. நான் கொடுத்தேன். ஏன்னா இவர் டேட் வேணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்தேன். அடுத்த வாரமே தரேன்னு ஏமாற்றிட்டு போனார், கொடுக்கவே இல்லை. அப்படியே போச்சு. பிப்ரவரி 1 இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, 2021. ஆனால் அவருக்கு எந்த சம்பள பாக்கியும் கிடையாது. சம்பள பாக்கின்னா ஏன் வரப்போங்க, அவர்லாம் காசை வாங்கிட்டு தாங்க ஷூட்டிங்கே வருவார். நான் என்ன கேட்குறேன்னா, என்னோட அடுத்தடுத்த படங்களை பார்த்தீங்கன்னா காசுன்றதில்ல, முதல்ல தயாரிப்பு நிறுவனத்துக்கு மரியாதையாக இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு தான் படமே பண்ணுறேன். அந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க பிரதர். நீங்கள் ஒருத்தரை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சினிமாவில் நிறைய நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இல்லை இந்த மாதிரி பாதிப்பு உங்களுக்கு தானே ஏற்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் தான் வெளிப்படையாக சொல்லுங்கள். ஐ மீன் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேர்காணலில் பதிவு பண்ணலை. எனக்கு பயம் இல்லை பிரதர். எனக்கு என்னென்னா, எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நான் வந்து அவரை சொன்னால் எனக்கு படம் வராது. ஒருவேளை இன்கேஸ் அப்படி சொல்லுவோம், ஒரு மியூசிக் டேரக்டர், நான் மியூசிக் டேரக்டர் இருக்கேன் பேசிக்காக. ஒருவேளை நான் யோகி பாபு சாரை பற்றி பேசிட்டேன்ப்பா, அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது, இந்த மாதிரி ராஜேஷ் படம் கூடாதுங்கன்னா கூடாது, நானே சொந்தமாக படம் எடுத்து மியூசிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அது பயம் கிடையாது. திறமைக்கு இங்கே யாராலையும் பூட்டு போட்டுக்க முடியாது. ஆனால் அந்த திறமை இருந்தும் நீங்கள் வந்து தொழில் பக்தி இல்லாமல் ஏமாத்துறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காது, உங்களால் முன்னேற முடியாது. என்ன தான் உங்கள் வளர்ச்சி முன்னேறலாம், ஹையாக வந்துருக்கலாம், ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டெபிலைஸ் நின்றுடுவீங்க ஒழுங்காக இல்லைன்னா. என்ன மாதிரி எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் பேரில் சொல்ல மாட்டேன், படம் வெளில வரப்போகுது, ஒரு பெரிய ஹீரோவை வச்ச ஒரு டேரக்டர், காதல் வந்து நியூஸ் தான், ஆனால் அது உண்மை, நான் நேற்று பார்த்தேன். டப்பிங்கு வரேன்னு சொல்லி டப்பிங் தேட்டர் போட்டாங்க. ஆனால் அவர் ஷூட்டிங்கில் சிதம்பரத்தில் இருக்கார், இவங்க எல்லாம் டப்பிங் தேட்டரில் உட்காந்துருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி
டப்பிங் தேட்டரில் டப்பிங் இல்லை, அவர் திருப்பி இது இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொன்னேன் யோகி பாபு சார். நான் அது என்ன படம்னு சொல்ல வேண்டியிருக்கும். பாவம் அது நான் சொல்லலாம். இப்போ அவங்க டப்பிங் முடிஞ்சா இல்லைன்னு எனக்கே தெரியாது. பாவம் நான் என்ன மாதிரி எல்லோரும் தைரியமாக இருக்குன்னு சொல்ல, ஆனால் தைரியமாக இருந்தால் தான் அந்த மாதிரி நடிகர் எல்லாமே பயப்படுவாங்க. தயாரிப்பாளர்களை பார்த்து பயப்பட வேணாம், மரியாதை கொடுத்தா. ஓகே, நீங்கள் ஏன் அதை வந்து நடிகர் சங்கத்திட்ட கொண்டு போகல? ஏன் அப்போவே நீங்கள் இந்த விஷயத்தை முன் வச்சு பேசல? நீங்கள் என்ன தான் நடிகர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நடிகர்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் நடிகர் சங்கமும் அன்றைக்கி ஒரே டீமாக தான் இருந்தது. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். இன்றைக்கி தான் வெவ்வேறு டீமாக இருக்குது. இந்த வெவ்வேறு டீம்ன்றது இன்றைக்கி அதனால தானே இப்போது பல நடிகர்கள் மேலே இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே தயாரிப்பாளர்கள் காசு கொடுக்குற வரைக்கும் நல்லவன், காசு கொடுத்தா கெட்டவன் அப்படின்னு ஆயிடுறது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு பல திரைப்படங்கள், என்னோடய நண்பரே ஒரு படம் எடுத்தார் யோகி பாபு வச்சு, ஆரம்பித்த உடனே நிறுத்திட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால் அட்வான்ஸ் டோக்கன் தான் கொடுத்தாரு. அந்த டோக்கன் அட்வான்ஸுக்கு ஒரு நாள் வரத்துக்கே 1.5 வருஷம் ஆச்சான். அப்புறம் எங்கே படம் எடுப்பார்? நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் உண்டி கொடுத்தா உண்டி இது முடியாது பிரதர். இது வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் முதல்ல பக்தி இருக்கணும். நம்ம காசு அவன் கைகிட்டு வரணும். இல்லையா அந்த மாதிரி ஏமாத்துறாங்களா கவுன்சிலேருந்து உடனே அவனை வச்சு படம் எடுக்காது. உடனே நீங்கள் இப்போ பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு ரெட் கார்டு மாதிரி ஒரு 10 படத்துக்கு அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரெட் கார்டு கூட வேணாம் பிரதர். ரெட் கார்டெலாம் வச்சு என்ன பண்ண முடியாது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை பிரதர். நான் இனிமேல் படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கேன்னா, அதை மாதிரி யோகி பாபு யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்க அவரெல்லாம் ஒரு முடிவு எடுத்து பண்ணணும். இதே சூப்பர் ஸ்டார் படத்தில் போய் பண்ணுவாரா யோகி பாபு? பண்ண மாட்டார். விஜய் சார் படத்தில் போய் லேட்டாக போவாரா? போக மாட்டார். இப்போ கோட் படத்தில் கூட நடிச்சிருக்காரு. அதான் சார் நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே லேட்டாக போக சொல்லுங்களேன். இப்போ எனக்கு வந்தார்ல 2 வருஷம் 7 மாதம் டப்பிங் கேஷி, அது மாதிரி அங்கே பண்ண சொல்லுங்கள். விஜய் சார் உடனே சொல்லுவார் வெங்கட் பிரபு சார்கிட்ட, அவரை வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, சொன்னபடி நடந்துக்கணும். அதனால தான் விஜய் சார் ஒரு என்ன சொல்கிறது ஹையர் பொசிஷனில் வந்திருக்காரு. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கெலாம் அவர் வரணும் அவசியமே இல்லை விஜய் சார். ஓகேங்களா? அவர் கரெக்டாக ஒரு 1/2 hour பிஃபோர் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்குறாராம். என்ன முடிச்சுட்டீங்க, எல்லாம் ரெடியாக இருக்கா, போகலாமா, இன்னும் யாராவது வேறு விஐபி வரணுமா, எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு வந்த நியூஸ் அவராக இருக்கட்டும், ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், பல நடிகர்கள் எல்லாம் வர நடிகர்கள்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்களாம் வந்து வரணும் அவசியமே இல்லை. ஒரு போஸ்டர் போட்டால் ஓட போகுது. ஏன் வராங்கன்னா, தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு ஈடுபாடாக கூட இருந்து அந்த படத்தை இன்னும் பூஸ்ட் பண்ணி நல்லா வியாபாரத்துக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக வராங்க. அது ஏன் சில நடிகர்கள் வர மாட்டேங்குது? நான் இவர் ஒண்டி சொல்ல, சில நடிகர்லாம் வரதே கிடையாது. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஆதரவாக வந்து கமெண்ட்ஸில், ஐ மீன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஆதரவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, யோகி பாபோட வளர்ச்சி பிடிக்காம இவர் பேசுகிறாரு அப்படின்னு. நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் பார்த்தாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து ப்ளஸ்ஸாக தான் பேசியிருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், 90% வந்து நியாயமாக பேசியிருக்காங்க. அதில் ஒரு 10-20 கமெண்ட்ஸ் ஒண்டி தான் அவரை பிஸ்மி சார் வந்து என்னைக்கு எனக்கு காசு கொடுத்து வாங்கிட்டதாகவும் அப்படின்லாம் பேசி இதெல்லாம் பண்ணாங்க. பட் அதை பற்றி இன்னொருத்தர் வந்து நானே அந்த படத்தை ப்ரொடியூசர் இல்லை வினோத்குமார்னு போட்டுருவேன். அவர் மக்களுக்கு என்ன சொன்னால், எங்கிட்டேருந்து வாங்கினவர் வினோத்குமார், அவர் பேரும் அங்கே ஆடும் உங்களுக்கு தெரியும். இப்போ ரெட் ஜெயின் வாங்கினாங்கன்னா ரெட் ஜெயின் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதுதான். அதனால் 95% வந்து உண்மைக்கு தான் ஆதரவு வந்திருக்கு. சந்தோஷம். சில பேர் வந்து அவருக்கு ஆதரவாக சில பேர் இருப்பாங்க, அவங்க இன்னும் புரிதல் இல்லாமல் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால் பிஸ்மி சார் வந்து நல்லா பேசியிருந்தார். நான் அவரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா நாங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் தான் அவனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சொன்னேன். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அவர் தான் சொன்னார், சார் நீங்களாம் வந்தீங்கன்னா எனக்கு உண்மை தெரிய வரும், யாருமே வரமாட்டேன்றாங்க, அப்படி உங்களுக்கு பயமாக தான் வேணாம் சார். எனக்கு என்ன பயம் சார், நடந்ததை சொல்ல போகிறேன், அவள் தான். நான் இப்போ நான் பேசுனதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் பொய்யா இருந்தால் தான் நான் பயப்படணும், எதுவுமே கிடையாது. இல்லை, நான் ஏன் கேட்குறேன், இந்த தயாரிப்பாளர்கள் வந்து ஏன் இதை வந்து முன் வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் உங்களை மாதிரி யாரும் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை திருப்பியும் அவங்கள்ட்ட படம் எதிர்பார்க்குறாங்களா? அதுதான் இப்போ நான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, இவரை போட்டால் பல கோடி வரும்னு. அதெல்லாம் நீ முடிஞ்சு போச்சு. முதல்ல அது இருந்ததுனால என்னென்னா, யோகி பாபு சார்ன்ற ஒரு ஃபேம்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் அதுக்கு காரணமாகிய நம்ம சுந்தர் சி சார் படம் தான் நிறைய நம்ம. பட் சுந்தர் சி சார் படத்துக்கு எப்படி போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அங்கே ஒரு பயப்படு. இன்றைக்கி சுந்தர் சி சார் படத்தில் அவர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு படத்தில் அவர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எதுக்காக எடுத்தோம்? அதே மாதிரி வலிமையில் இருந்துட்டும் எடுத்துட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அது டப்பிங் ஒழுங்காக வரலன்றதுனால. அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடணும் சார். நம்ம உட்காந்து நான் சொல்கிறது யோகி பாபு சார்னு சொல்ல, யாரெல்லாம் வரல சார் திசை ரிமூவ் பண்ணிடுங்கன்றேன். மனுஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பேசுகிறவன் தான் தைரியசாலினா. இந்த கடவுள் பின்னாடி நான் தப்பு பண்ணவொடனே கடவுள் ஃபோட்டோ போட்டுட்டு கடவுளோட வச்சுக்கிட்டவங்களாம் நான் புத்திசாலின்னு சொல்ல மாட்டேன்.
அது வந்து முட்டாள்தனத்தோட அறிகுறி அது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசராக இல்லை ஒரு மியூசிக் டைரக்டராக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு பிக் ஷாட்டை டச் பண்ணி நீங்கள் யாருன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க? யார் பிக் ஷாட்டு? யோகி பாபு. இன்னைக்கு யோகி பாபு நல்லா இருக்கு. அதான் நீங்கள் பிக் ஷாட்டுன்னு ஏங்க பிக் ஷாட் எனக்கு பிக் ஷாட் அவர் என்னை பொறுத்த பிக் ஷாட் அவர் கிடையாதுண்ணா. நீங்கள் தான் பிக் ஷாட். அதான் வந்ததுலேருந்து நான் என்ன சொன்னீங்கன்னா யோகி பாபு தான் பேசிட்டுருங்க. யோகி பாபு பிக் ஷாட் கிடையாது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஒன்று கேட்போம். இன்றைக்கி அவரை தவிர்த்து நிறைய சமூக ஆர்வலர்லாம் பிக் ஷாட்டாக இருக்காங்க. இன்றைக்கி ஆடியன்ஸ் போனாலே அவங்களோட செல்ஃபி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிக் ஷாட்ன்றது எனக்கு ஒன்றும் யோகி பாபு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி பேசிட்டீங்க. முதல்ல அது எல்லாமே எனக்கு ரொம்ப நீங்கள் தயவுசெய்து அடுத்த இன்டர்வியூவில் வரீங்கன்னா யோகி பாபுவை பற்றி பேச மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணால் தான் நான் இன்டர்வியூ கொடுப்பேன். இல்லைன்னா சொல்லுங்கள், யோகி பாபு பற்றி நீங்கள் கேட்குற கேள்வி அது என்ன நீங்கள் டெலிட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் யோகி பாபு பிக் ஷாட்டு அந்த பிக் ஷாட்டு எதுக்கு அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணிடுறீங்க? ப்ரைஸ் பண்ணுறீங்களா தயவுசெய்து அது உங்களை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாருமே திறமைசாலிகள். அது மாதிரி யாரும் பிக் ஷாட்டு சின்ன பெரிய ரஜினிகாந்த் சார் இருக்கட்டும், கமல் சார் எல்லாருமே அவங்களுக்கு எல்லா தன்னடக்கமாக அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதினு ஒரு படம், அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் நடிச்சிருப்பார். அந்த படத்துக்கும் சரி, சந்தானம் சார் நடித்த படத்துக்கும் சரி, சந்தானம் சார் நடித்த படத்துக்கு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு பிஃபோர் 1 hour பிஃபோரே போயிட்டார் உதயநிதி சார். அவர் போன அவசியமே இல்லை. இவர் இப்போ இருக்கிற அரசியல் இதில் வந்து அவர் பிஸியாக இருக்கணும்லாம். பட் இருந்தாலும் நம்மளோட ஆரம்ப கட்ட சினிமா வாழ்க்கையை வந்து ஒரு ஹைலைட் ஆகிறது காரணம் சந்தானம் சார் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த தொழில் பக்தி, ரெண்டாவது அவர் மேலே ஒரு பக்தி இருக்குது. இந்த இப்போ நீங்கள் ஒரு கேட்டிங்களே ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு பெரிய ஆள் மேலே திணிக்கிறீங்கன்னு. பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா உதயநிதி சார் அங்கே பெருக்கவே மாட்டார். இங்கே பெரியவர் சின்னவர்லாம் கிடையாது. என்னை வந்து நான் நடிக்கவே வராதன்னா என்னை கூட நடிக்க வச்சு என்னை ஒரு படத்தை ஹிட் பண்ணி வச்சு சந்தானம் சார் இருந்ததுனால கூட இருந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்றைக்கி யோகி பாபு சார் நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் பெரிய ஆள் என்கிட்ட சொல்லி அவரை நீங்கள் அவமானப்படுத்தி எனக்கு யார் சொல்லிங்க, எனக்கு யாருன்றது என்ன பணம் கொடுக்குறோம் நடிக்கிறாங்க, அவ்வளோதாங்க. அவரை பற்றி பேசணும் எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ₹1 லாபம் கிடையாது. நான் ஏன் அவரை பற்றி தப்பாக பேசணும்? நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்க லோக்கல் சர்க்கிளில், அதுக்கு நான் பதில் சொன்னேன். கரெக்டுங்களா? அதை தனியாக நான் அவரை பற்றி ஒரு வன்மையாகவோ இல்லை ஏதாவது ஒரு சில சேனல்லையாக பயமாக திட்டுறாங்க அவரை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் நீங்கள் திட்டினது எங்கேயும் பார்க்கவே முடியாது. நான் திட்டணும் அவசியம். நான் முதல்ல அவரை பற்றி பேசுகிறதே அன்வான்ட் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய இதில் வந்து அவர் இல்லை, நான் அடுத்த ஒர்க்கில் போயின்றதுனால சும்மா பழசியே பேசிக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னால் 4 பேருக்கு தெரிய வரும். அதுக்காக தான் நான் பதில் சொல்கிறது தான். அதனால் வரப்போகிற தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இவர் வச்சு போடலாமா வேணாமா அதை நான் முடிவு பண்ண முடியாது. எனக்கு நடந்த கஷ்டத்தை நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஓகேங்களா? அது இனிமேல் வந்து வரப்போகிற தயாரிப்பாளர் அவங்க புத்திசாலியாக இருந்தால் சந்தோஷம்தான். நல்ல கண்டென்ட், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு மேக்கிங் இருந்தால் எந்த ஆர்டிஸ்ட்டும் தேவையில்லைன்றதுக்கு இன்றைக்கி நிறைய படம் வந்துட்டுருக்கு. போதுன்ற அதில் கொஞ்சம் நல்ல ஜானர் மிக்ஸ்டு ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக 2 மணி நேரம் கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? இவர் வச்சு போட்டால் 1 கோடி எக்ஸ்ட்ரா வரும், அவர் வச்சு போனால் 3 கோடி எக்ஸ்ட்ரா வரலாம், கனவே கிடையாது. அந்த மாதிரிலாம் தான் நான் ஏமாந்தேன். இன்கேஸ் இவர் யோகி பாபு உங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தா நீங்கள் என்ன பதில் சரி அப்படி கவுண்டர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு உண்டான ஆன்சராக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா பார்க்குறாரா இல்லைன்னு தெரியாது. முதல்ல வீடியோலாம் பார்க்குறது இல்லைன்னு சொன்னாங்களா? பார்த்ததுனால தானே ட்விட்டர் போடுறாரு. போட்டோம். இந்த வீடியோ பார்த்தாலும் அவர் ஏன் சார் கவுண்டர் கொடுக்க போகிறாரு? அவரால் உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு சார்? அவரால் நஷ்டன்றதை விட்டுருவோம் சார். முதல் நாள் அவரால் நிம்மதி போச்சு. ஒரு பெண்கள் தயாரிப்பாளர் வந்து வந்த படத்தையே அவங்க உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்களே துரத்தி அமைச்சு ஒரு முதல் நபரை யோகி பாபு சொல்லலாம். 1.5 வருஷம் யார் கொடுப்பா? 6 மாதம் டப்பிங்கு, இதெல்லாம் டேட்டெல்லாம் எங்கள் அக்காவும் என் ஒய்ஃப் தான் வாங்கினாங்க. அவங்களே ஏமாத்துறாரு. தவன்டா மேடம் பெண்களை பற்றி மரியாதையாக பேசுகிறாரு. அது பேசுவார். தவன்டா மேடம்னு ஒரு ஆடியோ லான்ச் தான் வந்துடுவா மேடம்னாரு. எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் வரல. 7 ஆடியோ லான்ச் வச்சேன், அவருக்காக வேண்டே வச்சேன். அதுக்கு ஏதாச்சும் ஒரு முறையான பதில் சொன்னாரா சார்? அதான் சொன்னேன், அங்கே பிஸி, இங்கே பிஸி, அங்கே பிஸி. நான் வந்து ரஜினிகாந்த் சார் படத்தில் பிஸியாக இருக்கேன், அவர் என்னை விட மாட்டார், அவர் மேலே பழி போடுறாரு. அதெல்லாம் தப்பு இல்லை. அவர் ஜாம்பவன் அவர் ஜெயிலரில் பிஸியாக இருக்கேன். ஆனால் ஜெயிலரில் நடிக்கிறாருன்னா ரஜினி சார்கிட்ட சொன்னால் தப்பு இருக்கான்னு நான் அவர் படத்தில் நடித்தேன். அங்கே ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனால் ரஜினி சார் விட மாட்டேன்னு சொல்ல போகிறாரு. இல்லை, அந்த மாதிரி அந்த மனுஷங்கிட்ட வாயில் வார்த்தையே வராது. முதல்ல போ யோகி பாபுன்னு வரும். நீங்கள் அவர் பேர்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறீங்க என்கிட்ட. எனக்கு தெரியும், நான் என்னை வாயை கலறாங்க நிறைய விஷயங்கள். அதனால தான் நான் அந்த சாப்டர்லேருந்து வெளில வந்துட்டு நான் அடுத்த தப்பாக எடுத்து போயிட்டே இருக்கிறேன். நிறையா மன நிம்மதியாக போயிடுச்சு.
வீட்டில் அந்த ஒரு 2-3 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு 2004. அது வரைக்கும் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு ஆயிடுச்சு. நல்லபடியாக ஆச்சு. எங்களோட முதல் ப்ரொடக்ஷன் நல்லபடியாக ஆச்சு. ஆனால் அந்த ப்ரொடக்ஷனை இழுத்த முடியாது. நான் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் யோகி பாபு சார். நீங்கள் பாருங்கள், அடுத்த படம்லாம் அவர் இல்லவே இல்லை. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய நாளைக்கே அவர் வந்து அமெரிக்காவோட முக்கிய நடிகராக மாறினாலும் நான் போட மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி முடிவை சில தயாரிப்பாளர் தெளிவாக எடுக்கணும். அவ்வளோதான், தைரியமாக எடுக்கணும். அதை எடுத்தால் தான் சார் அவங்களும் நல்லது. இப்போ நான் போய் என்னோட தயாரிப்பாளர் ஃப்ரெண்டுகிட்ட போய் நீங்கள் எடுக்காதுன்னு சொல்லவே முடியாதுங்க. அது அவங்க செல்ஃப். எனக்கு நடந்ததை நான் சொல்ல முடியும். அதனால் எனக்கு நடந்தது நான் சொல்லிட்டேன். அதுமாதிரி எனக்கு நடந்ததில் ஒரு பாயிண்ட் கூட நான் எக்ஸ்ட்ரா பேசவே மாட்டேன். எக்ஸ்ட்ரா பிட்டு போட மாட்டேன்.